இயேசுவின் குரல் ஊழியம் வழங்கும் அனுதின மன்னா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான 2வது நாளிலே ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்று வேதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். எத்தனையோ காரியங்களிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க பார்க்கிறோம். வியாதிகள் வராமல் இருப்பதற்கு பிள்ளைகளுக்கு தடுப்பு ஊசிகளை போடுகிறோம். அதே வேளையில் வியாதி வந்துவிடுமோ என்று சொல்லி பலவிதமான மருந்துகளை சாப்பிட்டு நம்மை காத்துக்கொள்வதற்கு எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கிறோம். நம்முடைய பணத்தை சேமிப்பதில் ஜாக்கிரதையாக இருக்கிறோம். நகையை வாங்குவதிலே ஜாக்கிரதையாக இருக்கிறோம். சொத்துக்கள் ஆஸ்திகள் வாங்குவதிலே சேர்ப்பதிலே ஜாக்கிரதையாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே முன்மாதிரியாக இயேசு என்ன சொன்னார் என்று சொன்னால், ஜெபம் பண்ணுவதற்கு நீ ஜாக்கிரதையாக இரு என்று மிக அருமையாய் சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே தான் 1 பேதுருவின் புஸ்தகம் 4:7 ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் பண்ணுவதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஜெபம் பண்ணுவதற்கு அசதியாக இருக்கிறது, சோர்வாக இருக்கிறது. நாளைக்கு ஜெபம் பண்ணி கொள்ளலாம் என்று சொல்லி நாட்களையும் காலத்தையும் தள்ளிவிடுகிறதை பார்க்கிறோம். அதனாலே தான் நம்முடைய ஆசீர்வாதமும் தள்ளப்படுகிறது. அதனாலே தான் தானியேல் 9:4 ஜெபம் பண்ணி பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். நாம் ஜெபம் பண்ணும் பொழுது அருமையானவர்களே, நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டும். அதே வேளையில் வேதம் சொல்லுகிறது மிக அருமையாக 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரத்திலே தேவ சமூகத்திலே மிக அருமையாக பார்க்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே தான் வேதத்தில் நாம் பார்க்கும்பொழுது நம்மை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். அதே வேளையில் வேதம் சொல்லுகிறது, என் ஜெபம் திரும்ப என் மடியிலே வந்து விழுந்தது என்று சங்கீதம் 35:13 நாம் பார்க்கிறோம். ஆனபடினால் திரும்ப நம்முடைய ஜெபம் வர காரணம் என்ன? அருமையானவர்களை வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 109:7 அவன் ஜெபம் பாவமாக்கப்பட கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபம் ஜெபிக்கும் பொழுது அது பாவமாக கடதாம். ஆம், வீணான காரியங்களை குறித்து நாம் ஜெபிப்பது, தேவையற்ற காரியங்களுக்காய் ஜெபிப்பது, தேவையற்ற காரியங்களை செய்து நாம் மற்றவர்களை சபிப்பது, தேவையற்ற காரியங்களிலே எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி அருமையானவர்களை வகை தேடுவது, தேவையற்ற விதங்களிலே நான் அதை வாங்க வேண்டும் இதை வாங்க வேண்டும் என்று சொல்லி நாம் செய்யும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாததை செய்யும் பொழுது நம்முடைய ஜெபம் பாவமாக்கப்பட கடவது என்று வேதம் சொல்லுகிறது. அதே வேளையிலே வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கிற பொழுது வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. யோவான் 9:31 பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று பார்க்கிறோம். ஆனபடினால் பாவத்திலே நாம் ஜீவிப்போமானால் நம்முடைய ஜெபத்திற்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். ஆகையினாலே தான் சங்கீதம் 66:20 என் ஜெபத்தை தள்ளாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று தாவீது சொல்லுகிறான். நாம் பாவத்தில் ஜீவிப்போமானால், அக்கிரமத்தில் ஜீவிப்போமானால் அருமையானவர்களே, தேவன் நம்முடைய ஜெபத்தை தள்ளிவிடுகிற தேவனாய் இருக்கிறார் என்று நாம் தெளிவாய் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 28:9 நாம் பார்க்கிற பொழுது வேதத்தை கேளாதவனின் ஜெபத்தை கர்த்தர் அருவருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகன்படினால் வேதத்தை கேளாதபடி, வேத வசனத்தின்படி நம்முடைய ஜீவியத்தை வைத்து இல்லாதபடினால் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபத்தை அவர் என்ன செய்கிறாராம்? அருவருக்கிறாராம். அதே வேளையில் அப்படி இருக்கும் பொழுது, வேத வசனத்துக்கு புறம்பாய் இருக்கும் பொழுது புலம்பல் 3:8 என் ஜெபத்திற்கு வழியை அடைத்து போட்டார். வேத வசனத்தை கேளாதவனின் ஜெபத்தை கர்த்தர் அருவருக்கிறது மட்டுமல்ல, நாம் ஜெபிக்கும் பொழுது பரலோகத்தை திறந்து கேட்காதபடி அவர் அடைத்து போட்டு விடுகிறார். பரலோகம் அடைக்கப்பட்டு விடுகிறது. நம்முடைய ஜெபம் கேட்கப்படாதபடி திரும்பி வந்து விடுகிறது. ஆகையினாலே தான் புலம்பலின் புஸ்தகம் 3:44 ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர் என்று பார்க்கிறோம். ஜெபம் உள்ளே பிரவேசிக்க கூடாதபடிக்கு அருமையானவர்கள் பாவம் என்கிற கார்மேகம் அவரை மூடிவிடுகிறது. ஜெபம் திரும்பி வந்து விடுகிறது என்பதை பார்க்கிறோம். ஆனபடினாலே தான் வேதத்தில் நாம் பார்க்கிற பொழுது யோபுவின் புஸ்தகம் 21:15 ஜெபம் பண்ணுவதால் எனக்கு என்ன பிரயோஜனம் என்று பலர் சொல்லுகிறதை பார்த்திருக்கிறேன். ஆனபடினால் நான் ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டேன்?
ஜெபம் பண்ணி என்ன ஆசீர்வாதத்தை கண்டேன்? ஜெபம் பண்ணி என்னுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் காண முடியவில்லை. ஜெபம் பண்ணி என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் நடக்கவில்லை. ஜெபம் பண்ணி என்னுடைய வியாதி போகவில்லை. ஜெபம் பண்ணி என்னுடைய மகன் மனம் திரும்பவில்லை. ஜெபம் பண்ணி என்னுடைய புருஷன் மனம் திரும்பவில்லை என்று அநேகர் இன்றைக்கு ஜெபத்தை குறித்து குறை சொல்வதை பார்க்கிறோம். என்ன பிரயோஜனம் என்று பார்க்கிறோம். ஆனால் நான் தேவனுக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாய் இருக்கிறேனா என்பதை இயேசு எண்ணி பார்ப்போமானால் நாம் பிரயோஜனமான பாத்திரமாய் இருப்போம் என்று சொன்னால் நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். யோபு அவ்விதமாய் ஜெபித்ததினாலே தான் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற முடிந்தது. ஆகையினாலே தான் வேதத்தை கண்ணோக்குகிற பொழுது சங்கீதம் 65:2 நாம் பார்க்கிற பொழுது ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் ஆனபடினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்தை கேளாத தேவன் அல்ல. அருமையானவர்களே, மனுஷன் நான் சொல்வதை கேட்காமல் அதை தள்ளிவிட்டு விடுவான். ஆனால் தேவன் தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். எதற்காய் ஜெபிக்கிறார்கள் என்னுடைய பிள்ளை, எதற்காய் ஜெபிக்கிறார்கள் என்று சொல்லி என்ன காரியத்துக்காய் ஜெபிக்கிறார்கள், எந்த கஷ்டத்தில் ஜெபிக்கிறார்கள், எந்த வேதனையில் ஜெபிக்கிறார்கள், எந்த நெருக்கத்தில் ஜெபிக்கிறார்கள், எந்த போராட்டத்தில் ஜெபிக்கிறார்கள் என்று சொல்லி அதை அறிந்து அருமையானவர்களே அவர்கள் என்ன செய்கிறாராம்? ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். ஆகனபடினாலே தான் சங்கீதம் 66:19 பார்க்கும் பொழுது ஜெபத்தை தள்ளாத தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆனபடினால் ஜெபத்தை நம்முடைய தேவன் தள்ளிவிடுகிறவர் அல்ல, அவர் தள்ளாத தேவன், ஜெபத்தை தள்ளாத தேவன். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஜெபம் தள்ளப்பட்டு விடுமோ என்று எண்ணுகிறோம். அருமையானவர்கள் அப்படி அல்ல. ஜெபத்தை தள்ளாத தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று தாவீது சொல்லுகிறார். தாவீது ஜெபிக்கிற பொழுதெல்லாம் சத்துருடைய கையிலிருந்து அவனை மீட்டெடுத்து அருமையானவர்களே அவனை இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவாக அவன் 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்வதற்கு அவனை அரியணையிலே வைத்து ஆண்டவர் ஆசீர்வதித்திருப்பாரேயானால் உன்னையும் அவர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீ ஜெபம் செய்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதே வேளையிலே மார்க் 14:38 நாம் பார்க்கிற பொழுது சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள், பாவ சோதனைகள், சாப சோதனைகள், பலவிதமான மனுஷர்களால் சோதனைகள், வேலை பார்க்கிற இடங்களிலே சோதனைகள், தொழிலிலே சோதனைகள், பொருளாதாரத்திலே சோதனைகள், பிள்ளைகளால் சோதனைகள், புருஷனால் சோதனைகள், மனுஷரால் சோதனைகள், சொந்த பந்து ஜனங்களால் சோதனைகள், நன்மை செய்தவர்களால் நமக்கு சோதனைகள், இன்னும் பல விதங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள். ஆனால் சோதனையை ஜெயித்த இயேசு மிக அருமையாய் சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். ஆகையினாலே தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21:22 விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபிக்க வேண்டும். ஏனோதானவென்று நாம் ஜெபிக்க கூடாது. நாம் ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் தேவனிடத்தில் நான் ஜெபித்திருக்கிறேன், அதை அவர் எனக்கு தந்திருக்கிறார் என்கிற நிச்சயமுடையவர்களாக இருக்க வேண்டும். தேவனிடத்தில் நான் கேட்டிருக்கிறேன், தேவனுடைய சித்தப்படி நான் கேட்டிருக்கிறேன், தேவனுடைய நாம மகிமைக்கென்று நான் கேட்டிருக்கிறேன். ஆனபடினாலே நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை என் தேவன் கேட்டிருக்கிறார். ஆம், விசுவாசமுள்ள ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. ஆனபடினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபிக்கிற பொழுது நடக்கிற காரியம் என்னவென்று சொன்னால் யாக்கோபு 5:15 விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை சுகமாக்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஆனபடினால் இந்த அருமையான நல்ல நாளிலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள், உண்மைதான். ஆனால் அதே வேளையில் நம்முடைய சரீரங்களிலே காணப்படுகிற பிணிகள் நமக்காக நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சார்ந்தவர்கள் எத்தனையோ பேர் பிணியாளிகளாய் இந்த உலகத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இந்த கொரோனா நாட்களிலே பலர் ஆண்டவரே இந்த தேசங்கள் முழுவதும் உலகம் முழுவதும் இன்றைக்கு பிணியாளிகளாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அநேகர் மரித்து மாண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே நாம் மற்றவர்களுக்காக இந்த வேளையிலே நாம் ஜெபிக்கிற பொழுது, அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிற பொழுது அவர் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு சுகத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆகையினாலே தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:42 தேவ சித்தப்படி ஜெபம் பண்ண வேண்டும். ஆம்,
தேவ சித்தத்துக்கு மாறாக நாம் ஜெபித்தால் நம்முடைய ஜெபம் பரலோகத்துக்கு போகாது. தேவ சித்தப்படி நாம் ஜெபித்தோம் என்று சொன்னால் பரலோகத்திலே உடனே அது கேட்கப்படும். பரலோகத்தின் தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு நமக்கு உடனடியாய் பதில் கொடுப்பார். உடனடியாய் நாம் என்ன காரியத்துக்காய் ஜெபித்தோமோ அதற்குரிய பலனையும் அதற்குரிய அற்புதத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஜீவியத்திலும் குடும்பத்திலும் தொழிலிலும் நம்முடைய பொருளாதாரத்திலும் நம்முடைய வேலையிலும் நம்முடைய கையிட்டு செய்கிற வேலையிலும் கையிட்டு செய்கிற தொழிலிலும் குடும்பத்திலும் எல்லா காரியங்களிலும் அருமையானவர்களே அவர் நிச்சயமாய் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆனபடினாலே தான் வேதம் சொல்லுகிறது நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது லூக்கா 18:1 பார்க்கும் பொழுது சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். அநேகர் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் சோர்ந்து போய் விடுகிறார்கள். ஏதோ 5 நிமிடம் ஜெபித்தோம், 10 நிமிடம் ஜெபித்தோம் என்று சொல்லி சோர்ந்து போய் விடுகிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காரியம் வாய்க்கின்ற வரை, நம்முடைய காரியம் நமக்கு கைகூடி வரும் வரை நாம் தேவ சமூகத்திலே சோர்ந்து போகாமல் விடாப்பிடியாய் நாம் ஜெபிக்கிற பொழுது, தேவ சித்தப்படி ஜெபிக்கிற பொழுது தேவ நிச்சயமாய் நமக்கு தந்தருளி நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அடைபட்ட வழிகளை திறந்து புதிய வாசல்களை, ஒரு திறந்த வாசலை நமக்கு முன்பே வைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆகையினாலே தான் வெளிப்படுத்தல் 3:8 உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனபடினால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிப்போமானால் ஒரு திறந்த வாசலை தேவன் நமக்காய் வைத்திருக்கிறார். ஆகையினாலே அடைவதிலே வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 5:13 துன்பப்படுகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்காக மாத்திரம் நாம் ஜெபித்தால் போதாது, இந்த உலகத்திலே துன்பப்படுகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பல விதங்களிலே இன்றைக்கு மக்கள் துன்பப்படுகிறார்கள், தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறார்கள், ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற விரக்தியோடு கூட இருக்கிறார்கள். ஆனபடியினாலே அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு நமக்கும் பதில் கொடுப்பார், அவர்களையும் அவர் நிச்சயமாய் விடுவித்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகையினாலே தான் 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2:1 நாம் எல்லா மனுஷருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். இந்த உலகத்திலே அருமையானவர்களே, அரசியல்வாதிகள், அதிகாரிகள், மதவாதிகள், பலவிதங்களிலே தீவிரவாதங்கள், பலவிதமான போராட்டங்கள், மேலான அதிகாரிகள், இவை எல்லாருக்காகவும், ஊழியக்காரிகளுக்காக, விசுவாசிகளுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக, பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். அதே வேளையில் வேதம் சொல்லுகிறது மிக அருமையாக, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:44 உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நிந்திக்கிறவர்கள், நம்மை தூஷிக்கிறவர்கள், பரிகசிக்கிறவர்கள், நம்மை துன்பப்படுத்துவர்களுக்காக நாம் எதிரிட்டு போரிட வேண்டாம். அவர்களுக்காய் நாம் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நமக்காய் வழக்காடுவார், நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆகையினாலே தான் வேதத்திலே நாம் பார்க்கிற பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது மிக அருமையாக. ரோமருக்கு நிருபம் 12:12 ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபத்திலே உறுதியாய் நாம் தரித்திருப்போமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஆசீர்வாதத்தை, மிகுந்த சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனபடினாலே தான் இந்த அருமையான நல்ல நாளிலே அந்த மிகுந்த ஆதாயத்தை, மிகுந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிற பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அப்பொழுது உறுதியாய் இருக்கும் பொழுது பிலிப்பியர் 4:7 வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், நம்முடைய இருதயங்களை எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஆளுகை செய்யும்படி நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஜெபத்தில் ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் குரல் ஊழியத்தின் அனுதின மன்னாவை தினமும் கேட்டு பயனடைய சப்ஸ்கிரைப் பண்ணவும், நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணவும். ஜெப உதவிக்கு பிரதர் எஸ். ஜெபஸ்டின், ஜீசஸ் வாய்ஸ் மினிஸ்ட்ரீஸ், நம்பர் 376 பாரதியார் ரோட், காரைக்கால், பாண்டிச்சேரி ஸ்டேட், இந்தியா. பின்கோட் 609602. மொபைல் நம்பர் 9443875298. God bless you.